वैसे तो आपको हर चीज में प्रोटेक्शन चाहिए। धूप में निकलने से पहले सनस्क्रीन के साथ रेडी होते हो, क्रिकेट खेलने से पहले नी पैड्स लगा लेते हो और सोने से पहले मच्छरदानी लगा के सोते हो। तो फिर बात जब हाथों के जर्म्स की है, तब प्रोटेक्शन गायब क्यों? इसीलिए सैवलॉन स्वास्थ्य इंडिया के साथ अगर जर्म्स और बीमारियों से रखनी हो दूरी, खाने से पहले हैंड वॉश है जरूरी। ஹலோ, நமஸ்தே, வணக்கம். மல்டிலிங்குவல் பாரத் 3.0 உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஸ்பெக்ட்ரம் தி அவேர்னஸ் ப்ராஜெக்ட் மற்றும் ரேடியோ உடான் நடத்தும் ஒரு கூட்டு முயற்சி. பாரதத்தின் பல மொழிகளில் கலந்துரையாடல் பல பெற்றோர்களுடனும் பல வல்லுநர்களுடனும் நடந்து வருகிறது. நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சமுதாயத்தின் பங்கை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அமைப்பு தான் ஸ்பெக்ட்ரம் தி அவேர்னஸ் ப்ராஜெக்ட். இந்த வருடம் எங்களுடைய தீம் மாற்றும் மனப்பான்மை, சேஞ்சிங் மைண்ட் செட்ஸ். நான் பத்மபிரியா சுரேஷ், ஸ்பெக்ட்ரம் தி அவேர்னஸ் ப்ராஜெக்டின் விழிப்புணர்வு தூதர். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளேன். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் திருமதி உமா நடராஜன் அவர்கள். இவர் மத்திய அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்து அதன் பின்னர் 30 வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் ஒரு எழுத்தாளரும் கூட. இதுவரை 8000 கவிதைகளையும் 20 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவர் 2 பள்ளிகளையும் நடத்தி வருகிறார். அதில் ஒன்று சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கும் மாணவர்களுக்கான பிரத்யேக பள்ளி. திருமதி உமா நடராஜன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் உமா மேம். வணக்கம். வணக்கம் மேம், உங்களை பற்றி எங்களுடைய நேயர்களுக்காக இன்னும் நிறைய சொல்லுங்க மேம். ஆமா, இப்பொழுது பத்மபிரியா, நீங்கள் என்னை பற்றி அறிமுகம் படுத்தினேன். இதோ நானும் அதை கொஞ்சம் கண்டினியூ செய்கிறேன். நான் ஒரு தமிழ் ஐயர் ஃபேமிலியில் இருந்து வருகிறேன். எங்கள் குடும்பம் 1936 தஞ்சாவூர்லேருந்து எம்பிக்கு வந்துவிட்டது, இண்டோருங்கிற ஊருக்கு. அப்புறம் இண்டோரில் தான் நான் பிறந்தேன். குவாலியரில் போஸ்ட் கிராஜுவேஷனில் முடித்தேன். பாட்டும் டான்ஸும் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் எங்கள் தாத்தா ஒரு கர்நாடிக் மியூசிக் பாகவதராக இருந்தார் சென்னையில். அப்புறம் நான் ஸ்டேஜில் நிறைய பாடி ஆடி இருக்கேன். சொந்தமாக 100 மீரா பஜன்களுக்கு நான் ராகம் போட்டு இருக்கேன். அதை என்னோட மகள் காமினிங்கிறவள் ஏஐஆர் இண்டோர் ஆகாஷ்வாணியிலிருந்து பாடியிருக்காள். எனக்கு 2 பெண் குழந்தைகள். ஒருத்தி சோஷியல் சர்வீஸ் பண்ணி அவள் டெல்லியில் இருக்கிறாள். இன்னொருத்தி அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கிறாள். அங்கேயே படிக்க போய் அங்கேயே தங்கிவிட்டாள். நிறைய வருஷம் நான் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எழுத்து என்றால் காலேஜ் டேஸ்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மிலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். சிலத்துக்கு நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக கூட இருக்கேன். நான் நிறைய பிளாக் எழுதுவேன். அப்புறம் கல்லூரி நாட்களிலேயே நான் நிறைய மேகசினில் எழுதுவேன். அந்த மேகசின் எல்லாம் இனிமே கிடையாது. 20 புஸ்தகம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். சிலர் டெல்லியிலிருந்து வெளிவந்திருக்கு. இப்போ எனக்கு 2 பள்ளிக்கூடத்து கமிட்டியில் நான் மேஜராக பணியாற்றுகிறேன். ஒரு பள்ளிக்கூடம் ரொம்ப புவர், குப்பை பறக்கிறவள் அவர்களின் குழந்தைக்காக நடக்கிறது. இன்னொரு பள்ளிக்கூடம் ரொம்ப பெருசு, சிபிஎஸ்இ பேட்டர்னில் அது நடக்கிறது. எனக்கு தோன்றது இந்த மாதிரி குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணும்னு. அதனால்தான் மிகவும் மிகவும் அருமை மேடம். நீங்க சேர்ந்து கொண்டிருக்கும் தொண்டு, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். மேம், நீங்க பள்ளிகளோடவே வாழ்ந்ததுனால உங்ககிட்ட நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில பள்ளிகள் மட்டுமே இன்க்ளூசிவ் பள்ளிகளாக உள்ளன. நிறைய பள்ளிகளை இன்க்ளூசிவ் பள்ளிகளாக மாற்ற நீங்கள் என்ன பரிந்துரைக்கிறீர்கள்? அதை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சுவாமி விவேகானந்தர் கூறினார். என்ன கூறினார் என்றால், கல்வி நம்மளை தேடிதான் வரணும், நாம கல்வியை தேடி போகக்கூடாது என்று சொன்னார். இப்போ நான் இந்த மாற்றங்கள் என்ன வர வேண்டும்,
நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பள்ளிக்கூடம் அமைய வேண்டும் என்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். ஏனென்றால் இது என்னுடைய சொந்தமான அனுபவம். எல்லாருக்கும் ஒரு காமன் ஸ்கூல் இருந்தால் ரொம்ப நல்லது. செக்ஷன் தனியாக இருக்கலாம், ஒரே பில்டிங்கில் தனி விங்கும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த நியூரோ டிவர்ஜென்ட் பிரெயினில் ரொம்ப சீக்கிரம் மூடு மாற்றம் ஏற்படும். குழந்தைகள் நிறைய அடிக்கடி மனசு மாறிண்டே இருக்கும். ஏன்னா அவர்களோட மனசை புரிந்து கொள்வது ரொம்பவே கஷ்டம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மூளையும் மனதும் வெவ்வேறு இல்லை. மூளையில் உள்ள லட்சக்கணக்கான நரம்புகள் ஒவ்வொன்றும் பேசிக்கொள்ளும் ரசாயன பொருட்களை வைத்துக்கொண்டு அவை மனதை நாடும். மூளையில் சின்ன அபரேஷன் இருந்தாலும் மனது தான் பாதிக்கப்படும். இதனால் தான் ஆட்டிசம், எபிலெப்சி, அட்டென்ஷன் குறைவு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, டெம்பரமெண்டல் சேஞ்சஸ் இதெல்லாம் வரும். அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும். இதில் ஒரு விஷயம் என்ன என்றால், கவர்மெண்ட் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை இன்ட்ரெஸ்டுடன் எடுத்து ஆரம்பிக்கவில்லை. தனியார் நிறுவனங்கள் தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை அமைக்கிறார்கள். ஆனால் நம்ம கொஞ்சம் கவர்மெண்ட்டையும் இதை சொல்லி எடுத்து சொல்லணும். இன்னொன்று, படங்கள் வரைந்த அந்த குழந்தைகளுக்கு நம்ம விளையாட்டு போல சொல்லி கொடுத்தால் அவர்களுக்கு நன்றாக வரும். அவர்களுக்கு ஸ்ட்ரிக்டாக சிலபஸ், டிசிப்ளின், கோர்ஸ், சிஸ்டம், பேட்டர்ன் இதெல்லாம் உதவாது. பாடம் வரைந்து காண்பிக்கலாம், டான்ஸும் பாட்டும் சொல்லிக் கொடுக்கலாம். எக்ஸாம்ஸ் அவர்களுக்கு கூடாது, சும்மாவே நம்ம ப்ரமோஷன் கொடுத்தால் நல்லது. அசஸ்மெண்ட்லேயும் நம்ம கொஞ்சம் லீனியன்சி காமிக்க வேண்டும். அட்டெண்டன்ஸை வைத்து கொண்டு அவர்களை பார்த்து சொல்லலாம். சில குழந்தைகள் கிரவுண்டில் தான் நிற்கும், அதுகளை நம்ம ஃபோர்ஸ் செய்ய முடியாது. கிளாஸ்க்குள்ள வந்து உட்கார வைத்து அவர்களிடம் ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாது, அன்புதான் அவர்களுக்கு தேவை. சில பேரண்ட்ஸை வாரத்தில் ஒரு முறை கூப்பிட்டு அவர்களையும் நம்ம கிளாஸ் எடுத்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். அப்ப பள்ளிகள்ல வந்து இன்க்ளூசிவ் ஸ்கூலா ஆக்கணும் அப்படின்னா, ஸ்கூல்ல அனைவருக்கும் ஒரே பள்ளி, அதில் செக்ஷன்ஸ் வெவ்வேறாக இருக்கலாம் அப்படிங்கறது நாங்க புரிஞ்சுக்கலாம். வேறையா இருக்கலாம், பில்டிங் ஒரேயா இருக்கலாம், தனித்தனி விங்கா இருக்கலாம். ஆமா, ரொம்ப நல்லது மேடம். இந்த கருத்தை நாங்க எடுத்துட்டோம். உங்களுடைய கருத்து ரொம்ப அனுபவம் மிக்கது. ஒரு குடும்பத்தில் நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அதற்கு கண்டிப்பாக துணை நிற்பார்கள். ஆனால் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் மனநிலை என்னவென்று நமக்கு தெரியாது. குடும்பத்தினர் நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைக்கு எப்படி துணை நிற்க வேண்டும் அல்லது ஆதரவு தர வேண்டும்? நம்ம சமுதாயத்துல இன்க்ளூசிவ்னஸை பற்றி பேசுகிறோம், ஆனால் ஒரு குடும்பத்தில் இன்க்ளூசிவ்னஸை எப்படி கொண்டு வருவது என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான் அதுல நான் என்ன சொல்ல வரேன் என்றால், தற்சமயம் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் கிடையாது. நாங்கள் ரொம்ப வருஷம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால் எனக்கு எல்லா அனுபவங்களும் உண்டு. ஏனென்றால் எங்களுடைய இண்டஸ்ட்ரி இருந்தது, அப்புறம் நாங்கள் எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தோம். அதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த குழந்தைகளுக்கு வருது. ஆனா இப்போ இந்த சமயம் இந்த மாதிரி சிஸ்டம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் என்றால், அந்த குழந்தைகள் என்ன பண்றது இப்போ என்றால், சொந்தக்காரர்களை பார்த்தாலே கொஞ்சம் முழிட்டு பயந்துட்டு நிற்கும். அதுகளுக்கு அந்த ரிலேஷன் புரியாது. இந்த மாதிரி ஆகிய நேரத்தில் எப்போவாவது நம்ம ஒரு கெட் டுகெதர் எல்லாம் வைத்தால் அந்த குழந்தைகளுக்கும் அதை பத்தி நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் குழந்தைகள் அல்லது நியூரோ டிவர்ஜென்ட் குழந்தைகளுக்கு அண்ணா, தம்பி, அக்கா, தங்கை எல்லாரும் இருந்தா அவர்களுக்கு இந்த ஸ்பெஷல் சிப்லிங்ஸை பற்றி கொஞ்சம் புரிய வைக்கணும். அவர்களுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தால் அந்த மூத்த சகோதரர் சகோதரிகள் இந்த குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்வார்கள். அதே மாதிரி கொஞ்சம் சொந்தக்காரர் அவர்களிடம் இந்த நியூரோ டிவர்ஜென்ட் குழந்தைகளின் ப்ராப்ளத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அதுவும் ரொம்ப நாசூக்காக எடுத்து சொல்லணும். ஏனென்றால் சிலவருக்கு இது புரியாது. தாத்தா பாட்டி இருந்தால் ரொம்ப நல்லது. அவர்கள் அந்த குழந்தைக்கு கதை சொல்லலாம். அப்படி செய்தால் அந்த குழந்தையும் அவர்களுடன் அட்டாச் ஆகும். சில சமயம் நெருங்கிய உறவுக்காரர்கள்
சில பேரை கண்டா அந்த நியூரோ டிவர்ஜென்ட் சில்ட்ரன்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களை அவர்களுடன் தனியாக விட்டால் அவர்கள் விளையாடும், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஆகிவிடும். இதுல என்ன ஆகும் என்றால் பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் அந்த பாரம் குறையும் என்றால் அந்த குழந்தைகள் எப்பவுமே அம்மா புடவை தளத்தை பிடித்து கொண்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொண்டு வரணும். நன்றி நன்றி மேடம். குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம புரிய வைக்கணும் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைகள் பல கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு நாம் அல்லது நமது சமுதாயம் அல்லது பள்ளிகள் என்ன செய்ய வேண்டும்? இது ரொம்ப நல்ல கொஸ்டின். பள்ளிகள் நிறைய பிரான்சஸ் படிப்பில் தருகிறார்கள். படிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரான்சஸ் இருக்கு. ஆனால் எப்ப நம்ம இந்த ஸ்பெஷல் குழந்தைகளுக்காக, நியூரோ டைவர்ஜென்ட் குழந்தைகளுக்காக ஒரே பள்ளிக்கூடம் அமைக்க முயற்சி செய்வோமே, அந்த சமயம் நம்ம கொஞ்சம் இந்த குழந்தைகளை நன்றாக கவனிக்கணும். நன்றாக நம்ம கவனித்தால் நமக்கே தெரியும் அந்த குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்று. இது நான் என்னோட சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் சின்ன பொண்ணாக இருந்தபோது, ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தபோது, என்னுடைய ஒரு தோழியின் ஒரு தம்பி நியூரோ டைவர்ஜென்ட் சைல்டு, அடிக்கடி நான் அந்த தோழி வீட்டுக்கு போற போதெல்லாம் அந்த குழந்தை என் மடியில் உட்காரும். அப்போ அதை தட்டி விடக்கூடாது, அதை கொஞ்சிண்டு நம்ம அதுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஒரு நாள் ஒரு படத்துடன் ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்தேன். அப்போ ஜிராஃபின் படத்தை பார்த்து அது ரொம்ப சிரிச்சது. அப்புறம் தாளம் போட்டு என் கழுத்தை கட்டி கொண்டது. அன்னைக்கே நான் அந்த குழந்தைய அழைச்சிட்டு என் தோழியுடன் ஜூக்கு போனேன். ஜூக்கு போனா அங்க எல்லா அனிமல்ஸையும் பார்த்து சிரித்து ஜிராஃபையும் ஐடென்டிஃபை செய்தது. எனக்கு புரிஞ்சது இந்த குழந்தைகளுக்கும் நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கு. நியூரோ டைவர்ஜென்ட்னு நம்ம சொல்கிறோம், ஆனா அதுகளுக்கும் மனசும் இருக்கு, பிரெயினும் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளிடம் என்ன ஸ்கில் இருக்கு, மென்டலி வாட் அபிலிட்டி தே ஹேவ், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கீழாக அப்சர்வ் செய்தால் நமக்கு புரியும். சில குழந்தைகளுக்கு எனிமலை பார்த்தாலே பயப்படும், சில குழந்தைகள் வாளை பிடித்து விளையாடும், சில குழந்தைகள் சாஃப்ட் டாய்ஸுடன் விளையாடும், சில குழந்தைகள் நம்பர் கேமில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கும், சில குழந்தைகள் டிராயிங் நன்றாக வரையும். முக்காவாசி நியூரோ டிவர்ஜென்ட் குழந்தைகளுக்கும் பாட நிச்சயம் பிடிக்கும், ஆடவும் பிடிக்கும். அதே மாதிரி சில குழந்தைகள் டிவியை உட்கார்ந்து பார்க்கும். இந்த மாதிரி அதுகளோட என்ன இன்ட்ரெஸ்டோ அதை புரிந்து கொண்டு அந்த மாதிரி பிரான்சஸ் நம்ம பள்ளிக்கூடத்தில் பண்ணிட்டா அந்த குழந்தைகளை டிராயிங், டான்ஸ், இது மாதிரி தனி டிபார்ட்மெண்ட் இருந்தால் அதுக்கு அழைத்து கொண்டு அதுக்கு போய் சொல்லி கொடுக்கலாம். நல்லது மேம். இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன வேண்டும் என்பதை நாம் ஆராய வேண்டும். அதற்கப்புறம் அதுக்கேற்றாற் போல் அந்த குழந்தைகளை அந்த துறையில் அந்த கலையை கற்க நாம் முனைய வேண்டும். நன்றி 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 திருமதி உமா நடராஜன். உங்கள் கருத்துகளும் அனுபவங்களும் மிக மிக ஆழமானது. அதை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக மிக நன்றி. இந்த ஸ்பெக்ட்ரம் தி அவேர்னஸ் ப்ராஜெக்ட் என்ற விழிப்புணர்வு முயற்சிக்கு ஆதரவளித்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களோடு இணைந்து இந்த சமுதாயத்தில் ஆட்டிசம் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அதில் சமுதாயத்தின் பங்கை எடுத்துரைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தளத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு டானிஷ் மகாஜன், நிறுவனர் ரேடியோ உடான் அவர்கள். I pledge to be inclusive and accept the unique. நான் எப்போதும் அனைவரையும் உள்ளேற்று அவர்களின் தனித்தன்மையை ஏற்றும் நடப்பேன் என உறுதி ஏற்கிறேன். அனைவரும் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நானும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். டானிஷ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி மேம். एक सफल और स्वतंत्र जीवन में दृष्टिहीनता कोई बाधा नहीं होती, लेकिन कैसे? NFB कर्नाटक की मदद से। ये आपको देता है पर्सनल असिस्टेंस और ट्रेनिंग प्रोग्राम्स,
जिससे आप महसूस करेंगे एम्पावर्ड और आत्मनिर्भर। NFB कर्नाटक की एड्स एंड अप्लायंसेस सर्विस आपको देती है एक उज्जवल कल के लिए आवश्यक उपकरणों तक पहुंच। इतना ही नहीं, NFB कर्नाटक की ब्रेल कम टॉकिंग लाइब्रेरी है सभी के लिए सुलभ पुस्तकों का भंडार। इस टॉकिंग लाइब्रेरी के साथ जिंदगी का आनंद उठाएं। NFB की इंफॉर्मेशन एंड काउंसलिंग सर्विसेज आपको देंगी सटीक जानकारी और विशेषज्ञों से मार्गदर्शन। इतना ही नहीं, NFB की लीगल और सिविल एडवोकेसी सर्विस आपको रूबरू कराएगी अपने अधिकारों से एक समानतापूर्ण दृष्टिकोण से। घर बैठे पाइए जॉब ओपनिंग्स पर ऑथेंटिक जानकारी। जी हाँ, NFB कर्नाटक आपको देता है SMS जॉब अलर्ट सर्विस। NFB कर्नाटक सही मायनों में बना है दृष्टिबाधितों की आवाज। हम आवश्यक सहायता और सुलभ पुस्तकालयों से लेकर वकालत और करियर के अवसरों तक एक अधिक समावेशी समाज बनाने के लिए समर्पित है। आज ही हमसे संपर्क करें 08023484794 पर या फिर आप कॉल कर सकते हैं 9916368800 पर। अधिक जानकारी और सकारात्मक बदलाव का हिस्सा बनने के लिए nfbkarnatak.org पर जाएं। NFB कर्नाटक, वॉइस ऑफ द विजुअली इम्पेयर्ड।